Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவி என்பதை விட அவர் ஒரு சிறந்த மனிதாபிமானம் உள்ளவர். அவரை புறத்தோற்றத்தில் பார்த்தவர்கள் அவரை அணுக முடியாத, யாரோடும் இணக்கமாக இல்லாதவர் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அது உண்மையில்லை. அவர் மிக மிக குழந்தைத்தனமானவர். நீங்கள் எல்லாம் அம்மா முதலமைச்சர் ஆகிவிட்டார்கள், நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம், நம்ம யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நினைக்கிறீர்கள். சிலர் காவல் நிலையங்களில் போய் அதிகாரம் செலுத்துகிறீர்கள், அதிகாரிகளை மிரட்டுகிறீர்கள். கேட்டால் திமுக ஆட்சியில் அப்படி அவர்கள் செய்தார்கள், அதனால் நாங்களும் செய்யவில்லை என்றால் அவர்களை பழிவாங்க முடியாது என்றெல்லாம் நினைக்கிறீர்கள். திமுக வேறு, அண்ணா திமுக வேறு. திமுகவில் செய்தார்கள் என்பதற்காக அதே போல் நாமும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நான் இடம் தர மாட்டேன். ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு அதை செய்யக்கூடியவர். இதை நம்மால் செய்ய முடியும் என்றால் நிச்சயம் செய்வார். அது அப்படி முடியாதது ஒன்றை அவர் செய்து ஏதோ ஏமாற்றுவது அல்லது விளம்பரத்திற்காக செய்வது அவரிடத்தில் எப்போதும் இருந்ததில்லை. பள்ளியிலிருந்து திரும்புகின்ற பொழுது சில இடங்களில் காலி பெயர்கள், வேலையற்றவர்கள் அந்த பெண்களை கிண்டல் செய்வார்கள். பெற்றோரும் ஒரு முறை இருமுறை பார்ப்பார்கள். அதற்கு பிறகு சரி, நீ படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவமானம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் படிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். இதனால் பெண்கள் உயர்கல்வி படிப்பது குறைவாக இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த சைக்கிள் திட்டத்தை பெண்களுக்கு கொண்டு வந்தார். பெண்கள் கருவிலே அழிக்கின்ற கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் பெற்றது நீங்களாக இருந்தாலும் நான் தாயாக இருந்து காக்கிறேன் என்று தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் வழியாக தமிழ்நாட்டில் பெண் சிசு கொலையை தடுத்து நிறுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எல்லா விதமான பணிகளிலும் எல்லா விதமான நிர்வாகங்களிலும் இன்றைக்கு பெண்கள் தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டில் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டமும் ஆட்சியும் அவருடைய ஆளுமை திறனும் காரணம். அவருடைய மனிதாபிமானத்திற்கு எடுத்துக்காட்டுதான் அம்மா உணவகம். இன்றைக்கு அம்மா உணவகத்தில் 10 ரூபாயில் சாப்பிட்ட காட்சியெல்லாம் தமிழ்நாட்டில், அதுவும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டது. ஒவ்வொரு மருத்துவமனையிலும், சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து எல்லா மருத்துவமனையிலையும் அம்மா உணவகத்தை திறந்து. பெண்களின் முன்னேற்றத்தில் ஜெயலலிதா அவர்களின் பங்கு என்ன? புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் என்னுடைய உணர்வுகளை, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நினைவுகளை நினைவுறுத்துகின்ற வகையில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஆதன் மீடியா நிறுவனத்திற்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவி என்பதை விட அவர் ஒரு சிறந்த மனிதாபிமானம் உள்ளவர். அவரை புறத்தோற்றத்தில் பார்த்தவர்கள் அவரை ஒரு நெருங்க முடியாத, அணுக முடியாத ஒரு இரும்பு திரைக்குள் இருக்கின்ற, யாரோடும் இணக்கமாக இல்லாதவர் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அது உண்மையில்லை. அவர் மிக மிக குழந்தைத்தனமானவர். சிறந்த பண்புகளும் கட்டுப்பாடும் மிக்கவர். எதையும் நேரத்தில் செய்ய வேண்டும், சிறந்த வகையில் செய்ய வேண்டும், ஒரு சிறு குறை கூட இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதில் கருத்தாக இருப்பவர். அவர் படித்த காலத்திலிருந்து, அவர் நடிகையாக இருந்த காலத்தில் எப்பொழுதுமே அவர் அதிகம் படிப்பார் என்பது மட்டுமல்ல, அவர் எதையுமே முறையாக செய்ய வேண்டும் என்று கருதுபவர். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த ஓய்வு நேரத்தில்
யாரையும் சந்திக்க மாட்டார். எந்த ஓய்வென்றால் ஓய்வை முழுமையாக செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர். அதைப்போல் ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அந்த காரியத்தை முழுமையாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைப்பவர். தான் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் அதுபோல் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். அவரோடு நிர்வாகத்தில் பார்த்தவர்களுக்கு தெரியும். அரசு அதிகாரிகள் கோப்புகளை கொண்டு அவரை சந்திக்க வருகின்ற பொழுது நடுங்கிக் கொண்டே வருவார்கள். அவர் எவ்வளவு பெரிய திறமையான, எவ்வளவு அனுபவமுள்ள பொறுப்பில் இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும், அந்த கோப்பை கொண்டு போகின்ற பொழுது அந்த கோப்பில் இருப்பவைகளை துல்லியமாக படித்து அதில் எங்காவது ஒரு தவறு இருந்தால் உடனடியாக அதை சுட்டி காட்டி அவரிடத்திலே கேட்பார். அப்படி கேட்கின்ற பொழுது அதை கூட அவர் மிக நாகரிகமாக கேட்பார். இதை இப்படி செய்திருந்தால் சரியாக இருந்திருக்காதா என்று கேட்பார். அதை கேட்டவுடன் கேட்டவருக்கு விறுவிறுத்து போய்விடும். இதை நான் சொன்னதற்கு பிறகு நீங்கள் செய்வதற்கு நீங்கள் ஏன் இதை முதலிலே செய்திருக்கக்கூடாது, கவனத்தோடு செய்திருந்தால் இப்படி இருந்திருக்காதே என்று கேட்பார். அவர் இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் எல்லாம் சொல்லாமல் இந்த வேலையை உங்களிடத்தில் தந்ததற்கு காரணம் நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்பதற்காக தந்தேன், நீங்கள் இப்படி செய்யலாமா என்று கேட்பார். ஒரு சிறு தவறு வந்து விட்டது, இனி அந்த தவறு வராது என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தெளிவாக சொல்லுவார், நான் உங்களிடம் எதிர்பார்த்தது 100% பர்ஃபெக்ஷன், ஆனால் நீங்கள் 99% பர்ஃபெக்ஷனோடு செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு உங்களிடத்தில் அந்த வேலையை நான் ஒப்படைத்து இருக்க மாட்டேன் என்று சொல்லுவார். அப்படி ஒவ்வொன்றையும், அது மட்டுமல்ல, கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அவர் ஒருவரை அடைத்தால் அவர்களை பற்றிய முழுமையான குறிப்பை அவர் கையில் வைத்திருப்பார். ஆனால் எதுவுமே தெரியாத போல் வருகின்றவரை கேட்பார். அப்படி கேட்கின்ற பொழுது ஒவ்வொன்றையும் குறிப்பெடுத்து கொள்வார். அவர் சொல்லுகின்ற செய்திகளை எல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு முதலில் அவர் யாரை பார்த்தாலும், அவர்கள் கட்சியில் எந்த பொறுப்பில் இருந்தவர்களாக இருந்தாலும் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் அவர்களை உட்கார வைத்து தான் பேசுவார். அவர் யாரையும் நிற்க வைத்து பேசுவது அவருடைய வழக்கத்தில் இல்லை. யாரை அழைத்தாலும் அவர்களை முதலில் உட்காருங்கள் என்று சொல்லுவார். அவர்கள் உட்கார மறுத்தால் நான் எழுந்து நிற்கட்டுமா என்று கேட்பார். அப்படி ஒரு மிக மிக ஒழுக்கத்தோடும் பண்போடும் மரியாதையோடும் மற்றவர்களை அணுகுவார். அது மட்டுமில்லாமல் கட்சிக்காரர்கள் அவர் அழைப்பை ஏற்று போகின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்தை பற்றி கேட்பார். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அவர் அறிந்து கொள்வார். எனவே அவர் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க தலைவியாக நாம் வெளி உலகம் பார்த்தாலும் அவர் ஒரு குடும்ப உறவு அடிப்படையில் ஒவ்வொரு தொண்டரையும் தலைவர்களையும் அவர் போற்றினார். எல்லா நிலைகளிலும் அவர் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று விரும்புவார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, 2011 செயற்குழுவில் அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார். அப்பொழுது முதலமைச்சராக இருக்கிறார். அப்பொழுது ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டு ஏற்பட்டு அவரை கட்சியிலிருந்து நீக்கி அவரை கைது செய்து சிறையில் வைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு நடக்கின்ற அந்த செயற்குழு பேசுகின்ற பொழுது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள், கட்சிக்காரர்கள் நாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் எல்லாம் அம்மா முதலமைச்சர் ஆகிவிட்டார்கள், நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மை யாரும் கேட்க மாட்டார்கள் என்று நினைக்கிறீர்கள். சிலர் காவல் நிலையங்களில் போய் அதிகாரம் செலுத்துகிறீர்கள், அதிகாரிகளை மிரட்டுகிறீர்கள். கேட்டால் திமுக ஆட்சியில் அப்படி அவர்கள் செய்தார்கள், அதனால் நாங்களும் செய்யவில்லை என்றால் அவர்களை பழி வாங்க முடியாது என்றெல்லாம் நினைக்கிறீர்கள்.
திமுக வேறு, அண்ணா திமுக வேறு. திமுகவில் செய்தார்கள் என்பதற்காக அதேபோல் நாமும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நான் இடம் தர மாட்டேன். மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த அம்மா ஆட்சியில் இருந்தால் எந்த தப்பும் நடக்காது, பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும் அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்காக இழக்க தயாராக இல்லை. எனவே யார் தப்பு செய்தாலும், மற்றவர்கள் தப்பு செய்தால் ஒரு பங்கு தண்டனை என்றால், கட்சியில் இருப்பவர்கள் தப்பு செய்தால் 2 மடங்கு தண்டனை தருவேன். அதில் எந்தவித பாரபட்சமும் நான் காட்ட மாட்டேன். நான் உண்மையில் கட்சிக்கு உழைத்தவர்கள், பல நேரங்களில் இந்த கட்சிக்காக பணியாற்றி இருக்கிறீர்கள், அது எல்லாம் எனக்கு தெரிகிறது. நான் உங்களை கட்சியிலிருந்து எடுக்கின்ற பொழுதோ அல்லது உங்களுக்கு தண்டனை தர வேண்டும் என்று உத்தரவிடுகின்ற பொழுதோ நான் வேதனைப்படுகிறேன். ஆனால் நீங்கள் இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதை செய்கின்ற பொழுது எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அந்த தவறை செய்யக்கூடாது, செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார். அதுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அவர்கள் குறிப்பாக பெண்களை பற்றி யாராவது புகார் சொன்னால், அந்த புகாரில் உண்மையாக இருந்தால் கூட அவர்கள் பாலியல் ரீதியாகவோ அல்லது அவர்களுடைய பெண்மையை இழிவுபடுத்துகின்ற வகையிலோ யாராவது புகார் சொன்னார்கள் என்றால் புகார் சொன்னவர் மீது நடவடிக்கை எடுப்பார். அந்த அளவுக்கு, ஏனென்றால் பெண்களை வீழ்த்துவதற்கு இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்களை பயன்படுத்துவார்கள் ஆண்கள் என்பதை அவர் மனதில் எப்பொழுதும் பதிய வைத்திருந்தார். அதை இறுதி வரை அவர் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். பெண்கள் தவறுகளே செய்தால் கூட அவர்களை கூப்பிட்டு அடைத்து கண்டிப்பார். ஆனால் அதற்காக அவர்கள் பெண்களை பற்றி சொல்லுகின்றவர்களை அவர் ஆதரிக்க மாட்டார். எல்லா நிலைகளிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னை ஒரு சிறந்த தலைமை பண்பு உள்ளவராக வெளிப்படுத்தியவர். எந்த நிலையிலும் அவர் எந்த விதத்திலும் தன்னால் முடியாது என்று எதையும் நினைத்ததில்லை. எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மன வலிமை உள்ளவராக இருந்தார். மற்றவர்கள் நினைப்பார்கள் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எதையோ பிடிவாதமாக செய்கிறார்கள். அவரிடத்தில் பிடிவாதமே இல்லை. அவர்கள் சரி என்று நம்புவதை செய்து முடிக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பவர். அது மற்றவர்களுக்கு பிடிவாதமாக தெரியுமே தவிர அவர் சரியானதை உறுதியாக செய்கின்ற காரணத்தால் அது பிடிவாதம் என்று மற்றவர்கள் பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர் எல்லா நேரங்களிலும் மிக மென்மையான இரக்கமான உணர்வு கொண்டவர். ஒரு குழந்தைத்தனமான அவர் தன்னை போலவே மற்றவர்களை கருதுகின்ற ஒரு மனப்பாங்கு உள்ளவர். அவரை ஒரு முறை ஒரு செயற்குழுவில் பேசுகின்ற பொழுது சொன்னார், எல்லோரும் நினைக்கிறீர்கள், அப்பொழுது அந்த செயற்குழுவிலே அண்ணன் பொன்னையன் என்று நினைக்கிறேன், அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், 2010 செயற்குழு அவர் பேசுகின்ற பொழுது சொன்னார், தேர்தல் வருகிறது அம்மா, தேர்தல் வருகின்ற நேரத்தில் நமக்கு சரியான சூழ்நிலை இருக்கிறது. இந்த தேர்தலில் அம்மா முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். கட்சி தொண்டர்களும் ஆர்வமாக இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அம்மா வெற்றி பெறுவது உறுதி, கட்சி வெற்றி பெறும், முதலமைச்சர் ஆகிவிடும். அம்மா முதலமைச்சர் ஆவதை யாரும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு வேண்டுகோள் அம்மா, நீங்கள் உங்களை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீங்கள் அவர்களை பார்த்தால் அவர்கள் இன்னும் பன்மடங்கு ஆர்வத்தோடும் வேகத்தோடும் வேலை செய்வார்கள். அதனால் அம்மா நேரத்தை ஒதுக்கி தொண்டர்களை, கட்சி நிர்வாகிகளை பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எழுந்து சொன்னார்கள், பொன்னையன் அவர்கள் இதை சொன்னார், நான் ஏதோ யாரையும் பார்க்கக்கூடாது என்று நினைப்பதைப் போல எனக்கு அந்த ஆசை இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். எனக்கு அதை விட எல்லோரையும் பார்க்க வேண்டும், எல்லோரையும்
எல்லோரோடும் பேச வேண்டும் என்று எனக்கும் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நினைத்து பாருங்கள், அது எப்படி சாத்தியமாகும்? இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். இந்த 1.5 கோடி தொண்டர்களை சந்திப்பதற்கு நான் எத்தனை மணி நேரம் செலவழிக்க வேண்டும்? அப்படி செலவழிப்பது சாத்தியமாகுமா? நான் பார்க்க ஆரம்பித்தால் எல்லோரையும் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் நேரம் ஒதுக்கினால் எவ்வளவு நேரம் ஆகும், அதை கணக்கிட்டு பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார். அதுதான் அவர். ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு அதை செய்யக்கூடியவர். இதை நம்மால் செய்ய முடியும் என்றால் நிச்சயம் செய்வார். அது அப்படி முடியாதது ஒன்றை அவர் செய்து ஏதோ ஏமாற்றுவது அல்லது விளம்பரத்திற்காக செய்வது அவரிடத்தில் எப்போதும் இருந்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திரைப்படங்களில் நடித்து திரைப்படங்களில் இருந்து விலகி இருந்த நேரத்தில் ஒரு சிறந்த எழுத்தாளராக மாறினார். அவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைச்செல்வி என்று நடிப்புத் துறையில் இருந்தபோது பாராட்டப்பட்டவர். அதற்கு பிறகு அரசியலில் ஈடுபட்டதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவியை பெற்றதற்கு பிறகு புரட்சி தலைவி என்று அழைக்கப்பட்டார். ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அவரை சிந்தனை செல்வி என்று பத்திரிகைகளில் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். அன்றைக்கு எழுத்தாளர் விக்ரமன் என்று கருதுகிறேன். அவர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த விக்ரமன் ஒரு பேட்டியில் அப்பொழுது சொல்லியிருப்பார், ஒரே நேரத்தில் துக்ளக் பத்திரிகையில் அரசியல் கட்டுரை எழுதி கொண்டிருப்பார். அதை போல அதே நேரத்தில் குமுதம் பத்திரிகையில் நாவல் எழுதினார். இது எந்த மிகப்பெரிய எழுத்தாளர் கூட இப்படி செய்ய முடியாது என்று விக்ரமன் அப்பொழுது குறிப்பிட்டிருந்தார். ஒரே நேரத்தில் ஒரே வாரம் துக்ளக்கில் அரசியல் நலன் தெரிக்கின்ற அரசியல் சார்ந்த சமுதாயம் சார்ந்த கருத்துக்களின் கட்டுரைகளாக எழுதியிருப்பார். குமுதம் பத்திரிகையில் ஒரு சாதாரண நாவலை போல எழுதியிருப்பார். எனவே இரு வேறுபட்ட வடிவங்களில் எழுதுகின்ற ஆற்றல் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர்களுக்கு கூட தோன்றி விடுவதில்லை. ஆனால் எழுத்துத்துறையில் காலடி வைத்தவுடன் இவ்வளவு சிறப்பாக அதை செய்கிறார் என்று அவர் பாராட்டியிருப்பார். இப்படி எல்லா நேரங்களிலும் அவர் தன்னுடைய எல்லா விதமான எதை செய்தாலும் அதை நிறைவாக செய்ய வேண்டும், முழுமையாக செய்ய வேண்டும், உணர்வோடு செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றவர். அவருடைய திட்டங்கள் எல்லாம் பல்வேறு திட்டங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கி தந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அவருடைய உழைப்பும் உணர்வும் அவர் ஏற்படுத்திய திட்டங்களும் காரணம். நீங்கள் பல திட்டங்களை என்னால் சொல்ல முடியும். உதாரணத்திற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் சைக்கிள் வழங்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சைக்கிள் வழங்குகின்ற திட்டம் முதலில் பெண்களுக்கு அந்த சைக்கிள் வழங்குகின்ற திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். இலவச மிதிவண்டி வழங்குகின்ற அந்த சைக்கிள் வழங்கு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். அதற்கு என்ன காரணம் என்றால், கிராமங்களில் நடுநிலைப் பள்ளிகள் இருக்கும், துவக்கப் பள்ளிகள் இருக்கும். ஆனால் மேல்நிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் அந்த கிராமத்திற்கு அருகில் இருக்காது, நீண்ட தூரம் செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற பொழுது இந்த பெண்கள் அன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற அளவுக்கு சுதந்திரமோ அல்லது பெண்கள் பற்றிய விழிப்புணர்வோ இல்லாத நேரம். அப்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரம் போய் அதை படித்துவிட்டு வருகின்ற பொழுது சில நேரங்களில் இருட்டாகி விடுகிறது. பள்ளியிலிருந்து அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் வீடு வந்து சேருவதற்கு தாமதமாகிறது. இதில் சில பிரச்சனைகளும் இருக்கின்றன. +1 படிக்கின்ற மாணவர்கள், SLC படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் பருவ வயது வந்த மாணவிகள் தான் அப்படி போகிறார்கள். அப்படி போகின்ற பொழுது அவர்கள்
பள்ளியிலிருந்து திரும்புகின்ற பொழுது சில இடங்களில் காலி பயர்கள், வேலையற்றவர்கள் அந்த பெண்களை கிண்டல் செய்வார்கள். அப்பொழுது இது தொடர்ந்து நடக்கின்ற பொழுது அந்த மாணவி தன்னுடைய பெற்றோரிடத்திலே வந்து, வழியிலே இப்படி நடக்கிறது, நாள்தோறும் இதை செய்கிறார்கள், என்னால் பள்ளிக்கு போக முடியாது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று வீட்டிலே வந்து அழுவார்கள். பெற்றோரும் ஒரு முறை இருமுறை பார்ப்பார்கள். அதற்கு பிறகு, சரி நீ படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, உன்னுடைய ஒழுக்கக்கேடு உருவாகிவிடக்கூடாது, நம்முடைய அவமானம், கிராமங்களில் அதை பார்ப்பார்கள், அவமானம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பெண்ணின் பாதுகாப்பு கருதி அவர்கள் படிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். இதனால் உயர்கல்வி படிக்கின்றவர்கள் எண்ணிக்கையை, பெண்கள் உயர்கல்வி படிப்பது குறைவாக இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த சைக்கிள் திட்டத்தை பெண்களுக்கு கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, நீங்கள் மற்ற திட்டங்களை விட இது ஏன் சைக்கிள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தந்தார்கள் என்றால், அந்த சைக்கிள் என்பது ஒரு பெண் சைக்கிள் ஓட்டுகின்ற பயிற்சி பெற்றால் தன்னம்பிக்கை அந்த பெண்ணுக்கு ஏற்படும். அவர்கள் அந்த சைக்கிளை இயக்குகின்ற பொழுது அந்த பேலன்ஸ், அவர்களுடைய திடம், அவர்களுடைய அந்த கான்ஃபிடன்ஸ், அதை ஒருமுகப்படுத்தி அந்த சைக்கிள் கீழே விழுந்து விடாமல், சாய்ந்து விடாமல் அதை போகின்ற பொழுது அந்த தன்னம்பிக்கை அந்த பெண்ணுக்கு ஏற்படும். அதனால் அந்த சைக்கிள் வழியாக அந்த பெண் தன்னால் முடியும், தானே தன்னை தகவமைத்து கொள்ள முடியும் என்பதற்காக அந்த சைக்கிள் திட்டத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 15-20 ஆண்டுகளாக இன்றைக்கும் சைக்கிள் வழங்குகிற திட்டம் யாரும் அதை தடுக்க முடியாத ஒரு மாபெரும் திட்டமாக இருக்கிறது. அதற்கு பிறகு மாணவர்களும் எங்களுக்கும் இந்த சைக்கிள் வேண்டும் என்று கேட்ட பொழுது அவரே மாணவர்களுக்கும் அதை விரிவுபடுத்தினார். இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அவர் ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு அவர் ஒரு பெண் தன்னிச்சையாக தன்னம்பிக்கையோடு இயங்குவதற்கு அவர்கள் அந்த சைக்கிள் ஒரு உந்து சக்தியாக அவர்களை உருவாக்கும் என்று நம்பினார், அதை செய்தார். அதனுடைய விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் சைக்கிள் கடைகளெல்லாம் ஒரு காலத்தில் மூடிவிட்டு போய்விட்ட சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் சைக்கிள் புழக்கத்தில் வந்திருக்கிறது என்றால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து அந்த வழங்கிய அந்த சைக்கிள். அதை போலவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியிலும் சரி, அதற்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் சரி, அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் பெண்களுக்கு, பணிக்கு போகின்ற பெண்களுக்கு 25,000 கொடுத்து ஸ்கூட்டி வழங்குகின்ற, இருசக்கர மோட்டார் வாகனம் வழங்குகின்ற அந்த திட்டத்தையும் கொண்டு வந்தார். அந்த திட்டம் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக அவர் பெண்கள் சுயமாக இயங்க முடியும் என்பதை உருவாக்கியவர். இன்னும் சொல்லப்போனால் அவர் கொண்டு வந்த திட்டம்தான் சுய உதவி குழுக்கள். பெண்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் சுய உதவி குழுக்களை உருவாக்கி அதன் வழியாக பெண்கள் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக அவர்கள் தங்களை ஒரு ஆளுமையை, திறமை உள்ளவர்களாக உருவாக்கி கொள்ள முடியும் என்பதற்கு அந்த சுய உதவி குழுக்கள், அந்த சுய உதவி குழுக்களின் வழியாக பெண்கள் ஒரு நிர்வாக திறன் பெற்று விட்டதற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் 50 விழுக்காடு பெண்களுக்கு என்று இடஒதுக்கீடு செய்தார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்திலும், அது மேயர் உட்பட அனைத்திலும் 50 விழுக்காடு பெண்களுக்காக ஒதுக்கினார். அது மட்டுமல்ல, அட்டவணை இனத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த 18 விழுக்காட்டிலும் பெண்களுக்கு 50 விழுக்காடு ஒதுக்கினார். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தார். இதில் பல கோரிக்கைகள் அவர் தேர்தல் நேரத்திலே கூட சொன்னது இல்லை. அதுபோலவே எந்த அரசியல் கட்சியும் கோரிக்கை வைத்தது இல்லை, யாரும் கேட்டது கூட இல்லை. இன்னும் சொல்லப்போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்ததுதான் அவங்க தமிழ்நாட்டில் தொட்டில் குழந்தைகள் திட்டம். அதற்கு முன்பு பெண்கள் கருவிலே அழிக்கின்ற கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது.
அப்படிப்பட்ட நேரத்தில் பெற்றது நீங்களாக இருந்தாலும் நான் தாயாக இருந்து காக்கிறேன் என்று தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் வழியாக தமிழ்நாட்டில் பெண் சிசு கொலையை தடுத்து நிறுத்தியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இப்படி பல திட்டங்கள் அதுபோலவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் பாலூட்டுகின்ற அறை. பேருந்துகளில் பயணம் செய்கின்றவர்கள் அவர்கள் அந்த பயணத்தின் போது அந்த பெண்கள் குழந்தைகளை கொண்டு போகிறார்கள். கொண்டு போகின்ற பொழுது பெண்கள் அவர்கள் அந்த குழந்தை பசியால் அழும். அது எதற்கு அழுகின்றது என்று அந்த தாய்க்கு தெரியும். ஆனால் அதை அவர்கள் அந்த நேரத்தில் குழந்தைக்கு பாலூட்ட முடியாது. சரி, பேருந்திலிருந்து இறங்கி பேருந்து நிலையத்தில் இருந்து அதை செய்யலாம் என்றால் அதுவும் செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு செல்ஃபோன் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. அந்த பாலூட்டுகின்ற அந்த காட்சியை கூட கொச்சைப்படுத்துகின்ற இழிவான மனநிலை உள்ள மனிதர்கள் நாட்டில் இருக்கிறார்கள். எனவே அந்த தாய் குழந்தை அழுதாலும் அந்த பாலூட்டுவது தேவை என்று அந்த நினைத்தாலும் அந்த இடம் அமையாததால் அதை செய்யாமல் இருந்தார்கள். அதை மாற்றுகின்ற வகையில் ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் பாலூட்டுகின்ற குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக ஒரு அறையை உருவாக்கி அதில் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி அனைத்தையும் செய்து ஒரு பாதுகாப்பை உருவாக்கியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு, இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்கினார். அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உருவாக்கி அதில் காவல் பணியில் பெண்களை நியமித்தார். ஆண்களிடத்திலே போய் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அல்லது அந்த பெண்ணுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் அதை போய் ஆண்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது சிலவற்றை சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை மாற்றி அதை பெண்களிடமே சொல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்கினார். இன்னும் சொல்ல போனால் பெண்கள் வலிமையானவர்கள், எதையும் எதிர்கொள்கின்ற மனதிடம் மிக்கவர்கள். பெண்கள் ஆண்களுக்கு மகாகவி பாரதி சொன்னதைப் போல ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று சொன்னார். அதை போல பெண்கள் கமாண்டோ படையை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் பெண்கள் ஆண்களை நிகராக என்று சொல்வதை விட ஆண்களை விட இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளை பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் 50 விழுக்காடு தான் அரசினுடைய சட்டம். ஆனால் பெண்கள் இன்றைக்கு 55 விழுக்காடு இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்களிடத்தில் பெண்கள் போட்டியிட முடியும், வெற்றி பெற முடியும். அப்படி பல இடங்களில் பெண்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்படி வெற்றி பெற்று பார்க்கின்ற பொழுது ஆண்களை விட பெண்கள் இன்றைக்கு அதிகமான இடங்களில் உள்ளாட்சி அமைப்புகளில் பொறுப்புகளில் இருக்கிறார்கள். எனவே இது ஒவ்வொன்றையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதற்காக ஆண்களையும் அவர்களுடைய உரிமைகளை அவர் பறித்ததில்லை. அதே நேரம் பெண்களுடைய உயர்வை அவர் மதித்து நடந்தார், அவர் செய்தார். அதனால்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு அரசியல் வேறுபாடு உள்ளவர்கள் எல்லாம், அரசியலில் அவரை ஏற்க முடியாதவர்கள் கூட இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களைப் போல ஒரு ஆளுமை மிக்க தலைவி, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு உரிய தலைவி இல்லை என்று, அவருக்கு நிகர் இல்லை என்று, இன்னும் சொல்ல போனால் எதிர்க்கட்சியிலே இருப்பவர்கள் கூட அவரை ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கு பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இப்படி எல்லா நிலைகளிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பெண்களுடைய முன்னேற்றம், குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை மையமாக வைத்து பணியாற்றியதால் தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே பெண் கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவினுடைய பெண் கல்வி விகிதம் 24.4. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பெண் கல்வி, உயர்கல்வி பெற்ற பெண்களுடைய எண்ணிக்கை என்பது 54 விழுக்காடு. எனவே 2 மடங்கு இந்தியாவின் ஆவரேஜிலிருந்து தமிழ்நாடு 2 மடங்கு உயர்ந்து புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியிலிருந்து அது தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்
இதை செய்தார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புத திட்டங்களில் ஒன்று தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம். இந்த திட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் இன்றைக்கு சில கிராம பகுதிகளில் பெண்கள் திருமண வயது வந்தவுடன் அவர்கள் திருமணம் செய்ய முடியாத நிலை இருந்தது. முதிர்கன்னிகளாக பல பெண்கள் அவர்களுடைய காலம் கடிந்து கொண்டிருந்தது. அப்படி சிலர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு நிவாரணம் தேட வேண்டும் என்று அவர் எண்ணினார். அதுதான் தாலி வழங்குகின்ற திட்டம். நீங்கள் கிராமங்களில் பார்த்தால் ஒரு குடும்பத்தில் வயதானதற்கு பிறகு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பொருளாதார நிலை இல்லாத காரணத்தால் அவர்கள் துன்பத்தில் இருப்பார்கள். அப்படி துன்பத்தில் இருக்கின்ற அவர்கள் ஒரு சிலர் நல்ல மனதோடு நீங்கள் எதுவும் நகை போட வேணாம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வாழ வீட்டுக்கு அந்த பெண்ணை அழைச்சிட்டு போவாங்க. அப்போது அந்த கிராமங்களில் இருக்கிறவங்க சரி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு ஊரே வந்து திரண்டு வந்து பார்ப்பாங்க. அப்போ பார்க்க சொல்லுவாங்க, எங்கேருந்தோ போய் பிடிச்சிட்டு வந்தாங்க, காதில் மூக்கில் போடுறது கூட வக்கு இல்லை, இப்படி போய் ஒரு பொண்ணை போய் பிடிச்சிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரு இழிவாக பேசிட்டு போவாங்க. அந்த இழிவு அந்த பெண்ணுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் பெற்ற பெண்ணாக இருந்தாலும் நான் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று 8 கிராம் தங்கத்தாலி வழங்கி அதை திருமணத்தை நடத்தினாங்க. திருமணம் என்பது ஏதோ திருமணம்னா தாலி இருந்துட்டால் திருமணம் முடிஞ்சிடல. அந்த ஒரு சாதாரணமாக கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் கூப்பிடுவோம், எங்கள் மகளுக்கு கல்யாணம் வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வருவாங்க. வந்த உடனே அவங்கள வயிறார சாப்பாடு போடணும். அப்போ தான் அவங்க மனம் குளிர்ந்து வாழ்த்துவாங்க. இல்லைன்னா போன ஒரு காப்பி தட்டி கூட கொடுக்கல, இவன் கல்யாணம் பண்ணானா கர்மாதனம் பண்ணானான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக அந்த தாலிக்கு தங்கத்தையும் தந்து அந்த திருமணத்திற்கு 25,000 50,000 ரூபா அந்த திருமண செலவுக்கு கொடுத்தாங்க. அதில் கூட புரட்சித் தலைவி அம்மா ஒரு பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அதுலேயும் ஒரு திட்டமிட்டாங்க. என்னென்னா சாதாரணமாக உயர்கல்வி சாதாரண படிப்பு படித்தவங்களுக்கு 25,000 ரூபா, அதே ஒரு பட்ட படிப்போ அல்லது பட்டய படிப்போ படித்தா 50,000 ரூபா. அப்போவாவது இந்த பெற்றோர்கள் உயர்கல்வி படித்ததுக்கு பிறகு 50,000 ரூபா கிடைக்கும்ன்றதுக்காக அதை செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் 25,000 50,000 ரூபா பட்ட படிப்பும் பட்டய படிப்பும் படிக்கிறவங்களுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெண்களுடைய பருவ வயது வந்தவுடன் அவர்கள் கல்வி தொகை மட்டும் இல்லாமல் அவர்கள் மற்ற செலவுகளுக்கு 20,000 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அவங்க அந்த பணத்தை அவங்களுடைய அந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு பெற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை நடைமுறையிலையும் வச்சுருந்தாங்க. இப்படி ஒவ்வொன்றிலையும் இன்னும் நான் சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய சொல்ல முடியும். இப்படி எல்லா வகையிலும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அவங்க கொண்டு வந்தது தான் இன்றைக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இன்றைக்கு பரிசு பெட்டகம் வழங்குகின்ற திட்டம். அதில் எல்லா வகையான பரிசு பொருட்களையும் தந்தாங்க. அது மட்டும் இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு 16,000 ரூபா கொடுத்தாங்க அவங்க கர்ப்ப காலங்களில், அதுவும் 3 தவணையில் முதல்ல காலத்திலிருந்து அந்த மாதிரி இதுனாங்க. அதுவும் கர்ப்பிணி பெண்கள் அரசு ஊழியர்களாக இருந்தால் அவங்களுக்கு விடுமுறை அம்மா அறிவித்தது தான். இப்படி தொடர்ந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு திட்டங்களை பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக செய்தார்கள். அதனுடைய விளைவாக இன்றைக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா கொண்டு வந்த திட்டம் ஒரு சாதாரண திட்டம் இல்லை. அவங்க வந்து அந்த 16,000 ரூபா 3 தவணையாக தர்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு அவங்க கர்ப்ப காலங்களிலேயே பாதுகாத்தால் தான் அந்த குழந்தை சிறப்பாக இருக்குன்னு நினச்சாங்க. ஏன்னா இந்த பெரும்பாலும் கிராம பகுதிகளில் இந்த கர்ப்பிணி பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அப்போ வேலைக்கு போக சொல்ல அதனால் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி சரியாக இல்லாமல் போயிடுது. அந்த குழந்தைக்கு ஏதோ ஊனம் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலங்களில் பெண்கள்
முறையான சத்தான உணவு சாப்பிட்டா தான் அவங்க அந்த குழந்தைக்கு உணவு சரியான விகிதத்தில் கிடைச்சாதான் அந்த குழந்தை ஊனம் இல்லாமல் அந்த குழந்தை சிறப்பாக இந்த மண்ணுக்கு வரும். அதனால் அந்த பெண்கள் இந்த 16,000 ரூபாய் இதை 3 தவணையில் தர சொல்ல அந்த குழந்தை அந்த தாய் உணவு சரியான உணவு சாப்பிடுவதோடு அந்த குழந்தைக்கு சரியான உணவு கிடைக்கின்ற பொழுது அந்த குழந்தை எந்தவித ஊனமும் இல்லாமல் இந்த மண்ணில் பிறக்கும் என்ற திட்டமிட்டதுடைய விளைவு அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த 18,000 கொடுத்தாங்க. இப்போ 16,000. இப்படி எல்லா வகையிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திட்டமிட்டு ஒவ்வொன்றையும் செய்தார். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே குழந்தைகள் இந்த சத்து குறைபாடு இல்லாமல் இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு வழிகாட்டுகின்ற மாநிலமாக உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவருடைய ஆளுமையும் அவருடைய எளிமையும் அவர்கள் இன்றைக்கு மனிதாபிமானத்தோடு செய்த இந்த அரசியல்களும் அவருடைய மனிதாபிமானத்திற்கு எடுத்துக்காட்டு தான் அம்மா உணவகம். இன்றைக்கு அம்மா உணவகத்தில் 10 ரூபாயில் சாப்பிட்ட காட்சியெல்லாம் தமிழ்நாட்டில், அதுவும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டது. ஒவ்வொரு மருத்துவமனையிலும், சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து எல்லா மருத்துவமனையிலையும் அம்மா உணவகத்தை திறந்து, அதனால் எவ்வளவு அரசுக்கு செலவானாலும் அதை சிறப்பான முறையில் அதை அவங்களே போய் அதை தனக்கான ஒரு திட்டமாக அதை செஞ்சு அதை ஒரு சிறப்பான உலகத்தில் பல நாடுகளிலிருந்து பாராட்டுகின்ற திட்டமாக அதை வடிவமைச்சு செஞ்சாங்க. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. இன்றைக்கு விழிப்புணர்வு பெற்ற மாநிலமாக பெண்கள் அதிகம் எல்லா வகையிலும், இன்றைக்கு எல்லா விதமான பணிகளிலும் எல்லா விதமான நிர்வாகங்களிலும் இன்றைக்கு பெண்கள் தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டில் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டமும் ஆட்சியும் அவருடைய ஆளுமை திறனும் காரணம். அப்படிப்பட்ட அவர்கள் இவ்வளவு குறுகிய காலத்தில் நம்மை விட்டு போய்விட்டார்களே என்ற வருத்தம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்களிடத்திலும் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த நினைவை இன்றைக்கு பாராட்டுகின்ற ஒரு வாய்ப்பை வழங்கிய ஆதன் நிர்வாகத்திற்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.